வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் பானிபூரி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகா, 4 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன், எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பானிபூரி மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் சாட் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காரா பூந்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் வந்து 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் ரெடிமேட் பானிபூரி தான் கடையில் வாங்கினேன். அதை வந்து போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நல்லா ஆறின பிறகு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோடு அது போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட மசாலா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் அந்த காரா பூந்தியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இது நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பானிபூரியை. தேங்க்யூ.